ஓம் சக்தி. 1981ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி இது. பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு தம்பதியினருக்கு ஏதோ பிரச்சனை. பார்க்காத ஜோதிடமில்லை, போகாத கோவில் இல்லை. இதயம் பேசுகிறது என்ற வாரப்பத்திரிகையில் மேல்மருவத்தூர் பற்றிய கட்டுரையை படித்தார்கள். இந்த கோவிலுக்கு போனாலாவது நம் பிரச்சனை தீருமா என யோசித்து கிளம்பினார்கள். முன்பின் தெரியாத ஊருக்கு போகிறோமே என்ற பயமும் அச்சமும் இருந்தது. அம்மா விட்ட வழி என ஆறுதல் படுத்திக் கொண்டு பஸ் நிலையத்தை நெருங்குகிற போது ஒரு பெண்மணியும் ஒரு ஆண்மகனும் அவர்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தனர். அந்த பெண்மணியை பார்க்க வித்தியாசமாக இருந்தது. கருப்பு நிறம், சிவப்பு புடவை, தலையில் பல வண்ண மலரை சூடியிருந்தார். நெற்றியில் அகலமான குங்கும பொட்டு, கைகளில் நவரத்தினம் போல ஜொலிக்கும் வளையல்கள், கால்களில் சலங்கை. அந்த சலங்கை ஒலியுடன் முன் செல்ல அவரை தொடர்ந்து ஒரு ஆண்மகன் கருப்பு நிறம், சிவப்பு வேட்டி, வெள்ளை சட்டை அணிந்து சென்று கொண்டிருந்தார். அந்த தம்பதியினர் பஸ்ஸில் ஏறிய பின்தான் கவனித்தனர், தங்களுக்கு முன்பு சென்று கொண்டிருந்த ஆணும் பெண்ணும் அவர்களின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். பொள்ளாச்சி தம்பதியினர் பத்திரிகையில் வந்த அம்மாவின் பெருமைகளை பேசிக்கொண்டே வந்தனர். ஏனுங்க, பழக்கமில்லாத இடமா இருக்கு, அங்கன யாரையும் நமக்கு தெரியாது, ஏதோ பங்காரடிகளார் வாக்கு சொல்றதா போட்டிருக்கு, எப்படி போய் வாக்கு கேட்பது, என்ன பண்றதுன்னு புரியலையே என்று தன் குழப்பங்களை தெரிவித்தார் அந்த பெண் தம்பதி. இவர் பேசிய வார்த்தைகளை கேட்டதும் முன் இருந்த ஆண்மகனார் திரும்பி இவர்களை பார்த்துவிட்டு திரும்பவும் திரும்பி தன் அருகிலிருந்த பெண்மணியுடன் பேசிக்கொண்டிருந்தார். முன் சீட்டில் இருந்த இருவரின் உரையாடல்களை கேட்ட பொள்ளாச்சி தம்பதியினருக்கு அவர்கள் கலகலவென பேசுவது கேட்கிறது. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறார்கள் என புரிந்து கொள்ள முடியவில்லை. நள்ளிரவில் ஓய்வுக்காக வண்டியை நிறுத்திய போது முன் சீட்டில் இருந்தவர்கள் வண்டியில் இருந்தபோது காணப்பட்ட தோற்றத்திற்கும் இறங்கி வந்தபோது இருந்த தோற்றத்திற்கும் வித்தியாசம் புலப்பட்டது. பொள்ளாச்சி தம்பதியினருக்கு யார் இவர்கள் என சந்தேகம் ஏற்பட்டது. எனினும் என்னவென்று விசாரிப்பது, எப்படி விசாரிப்பது என்ற தயக்கத்தில் மௌனமாக இருந்து கொண்டனர். விடியற்காலை 4 மணிக்கு மருவத்தூரில் வண்டி நின்றது. ஆச்சரியம்! தங்கள் முன்னால் அமர்ந்திருந்த பெண்மணியும் ஆண்மகனாரும் மருவத்தூரில் இறங்கினர். பொள்ளாச்சி தம்பதியினரும் பின்னே இறங்கினர். கருவறை அருகே வந்தவுடன் அந்த இருவரும் மாயமாக மறைந்துவிட்டனர். அவர்கள் ஆலயம் முழுக்க சுற்றி தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கிருந்த தொண்டர்களிடம் ஆலய நடைமுறைகளை பற்றி விசாரித்து குளித்துவிட்டு அங்கவலம் வந்தனர். அப்பொழுது அன்னைக்கு அலங்காரம் முடிந்து பிரம்மதாளம் ஒலிக்க திரைச்சேலை விலக்கப்பட்டவுடன் அவர்கள் கண்ட காட்சி, முன் சீட்டில் பயணம் செய்த பெண்மணி எப்படி அலங்காரத்துடன் இருந்தாரோ அதே அலங்காரத்துடன் கருவறை அன்னை தோன்றினாள். அன்று காலை 9:30 மணிக்கு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் ஆலயத்திற்குள் நுழைந்த போதும் தம்பதியினருக்கு ஒரே வியப்பு. நேற்று இவர்தானே நமக்கு முன் சீட்டில் அமர்ந்திருந்தார். கருவறை அன்னையும் அடிகளாரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு நாடகம் நமக்காக நடத்தினார்களா என எண்ணி எண்ணி உருகி போயினர். ஓம் சக்தி.